பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் சட்டத்தின் பங்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு மின்னணு தகவல் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அது நம்ம சாட்சியமா பயன்படுத்தலாமா? நிச்சயமா பயன்படுத்தலாம். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கட்டாயம் காப்பீஸ் கொடுக்கணும், அந்த வழக்கினுடைய நிலையை தெரிவிக்கணும். மூன்றாவது விஷயம், ஒரு பெண்ணை வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், இல்ல உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்தி அவங்களோட உடலுறவு கொள்றாங்கன்னா அவங்களுக்கு 10 வருடம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும். செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குற்ற செயலை ஒரு குழந்தை மூலமா செயல்படுத்தி கொள்றவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னா அவங்களுக்கும் தண்டனை இருக்கு. 3 வருடத்துல இருந்து 10 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பெண் ஒரு காவல் நிலையத்தை அணுகும் பொழுது இங்க ஆள்வரை இல்லை, வேறு ஒரு காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்ப முடியாது. அந்த காவல் நிலையத்திலேயே 0 FIR அப்படின்னு பதிவு செய்யணும். அது தகுந்த காவல் நிலையத்துக்கு அவங்க தான் மாற்றி அனுப்பணும். நன்றி, வணக்கம்.